சிறப்பிக்க வைக்க, அதாவது திருச்சியிலிருந்து வருகை புரிக்கும் அறிவுலகன் ஐயா அவங்க அதாவது ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி தெளிவாக புரிஞ்சு அவங்க பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவையோருக்கும் சபையோருக்கும் முதற்கண் வணக்கம். ஜோதிடன் வந்துட்டாலே பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் திருப்தி, கேட்குறவங்களுக்கும். பரிகாரம் சொன்னாதான் ஜோதிடன்னு ஒத்துக்கிறாங்க. இல்லைன்னா பரிகாரம் சொல்லலைன்னா ஜோதிடர் இல்லைன்றாங்க. அப்போ இந்த பரிகாரம்லாம் மூல நூல்கள் சொல்லியிருக்கானா சொல்லலை. இடையில அவங்களோட திருப்திக்காக எழுதப்பட்டது அப்படியே வழி வழியாக இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அது போயிட்டுருக்கு. ஆனால் சித்தர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த பஞ்சபூத கிரகங்களும் கிரகங்களும் தான் மனிதனை ஆட்டுவிக்குது. ஒரு நாளைக்கு 2.5 நாளிகை அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட கிரகம் மனிதனை ஆட்கொண்டு இயக்குகிறது. அதான் ஓரைன்னு சொல்றாங்க. அந்த ஓரையின் அடிப்படையில் தான் கிழமைகள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் நம்ம தான் உருவாக்கணும். நம்ம சித்தர்கள் தான் உருவாக்குனாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்திலேருந்து 2.5 நாளிகை, அதாவது 1 மணி நேரம். நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது எந்த ஊரை எடுத்தாலும் காலையில் 6 மணின்றோம். அது அப்படி கிடையாது. யார் எந்த பகுதியில் வாழ்கிறாங்களோ அந்த பகுதிக்கு ஒரு சூரிய உதயம் இருக்கும். அதிலிருந்து 2.5 நாளிகை, அதாவது 1 மணி நேரம் அப்படி எடுத்துக்கணும். அப்போ காலையில் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா 6லேருந்து 7 மணி வரைக்கும் சூரியன் நம்மளை ஆட்கொள்ளும், இயக்கும். அப்போ அதோட குணநலம் நம்ம ஜாதகத்தில் அது என்ன பலத்தில் இருக்குது, ஷட்பலத்தில், அது மூலமாக நன்மையோ தீமையோ கொடுக்கும். அதுலேருந்து தப்ப முடியாது. அதுக்கு நாம் அடிபணிஞ்சே தீரணும். அது முடிஞ்ச உடனே சுக்கிர உரை வரும். அப்புறம் புதன், அப்புறம் சந்திரன், சனி, குரு, செவ்வாய் முடிஞ்சு திரும்ப சூரியன் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வரும், மதியம் 1 மணிக்கு வரும். அதே ஓரை, சூரிய ஓரை காலையில் 6 மணிக்கு வரும், மதியம் 1 மணிக்கு வரும், இரவு 8 மணிக்கு வரும், அதிகாலை 3 மணிக்கு வரும். 3லேருந்து 4 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுங்களா? 3லேருந்து 4 மணி வரைக்கும் சூரியன், 4லேருந்து 5 வரைக்கும் சுக்கிரன், 5லேருந்து 6 வரைக்கும் புதன், திரும்ப 6 to 7 சந்திரன் வந்துடும். இந்த ஓரை இயக்கத்தை வச்சு தான் நம்ம தமிழர்கள் தான் இந்த உலகத்துக்கே கிழமையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் உணர்றாங்க இந்த கிரகங்கள் தான் ஓரைகள் மூலமாக நம்ம இயக்குகிறது. அப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஒரு நோயை கண்டுபிடிச்சு வந்துருச்சுன்னா அதுக்கு மருந்து கொடுக்கறத விட அதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து முதல்ல அதுக்கு மருந்து கொடுக்கணும். இது தானே சரியாயிரும். அப்போ நமக்கு இளம்பிள்ளைவாதம், இது தட்டம்மை, தாளம்மை, டிப்திரியா, அப்படி நிறைய தடுப்பூசி போடுறாங்க இல்லைங்களா? இது என்னன்னா அந்த கிருமியெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டுவாங்க, செயலிழக்க செய்யறது, அதாவது பலவீனப்படுத்துறது, நீர்த்து போக செய்யறது, டைலூட் பண்றது, அல்லது அதை செயலிழக்க செய்து நம்ம உடம்புகளை ஏற்றும் போது இந்த வகையான வைரஸ் புதுசாக வந்திருக்குன்னு நம்ம உடம்பே ஆன்டிபயோட்டிக்கை, நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கி நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கும். இதை உணர்ந்த நம்ம சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஓரைகள் நமக்கு எப்படி இயங்குது அப்படின்னா சூரியக்கலை சந்திரக்கலைம்பாங்க. வலது நாடி சூரியக்கலை, இடது நாடி சந்திரக்கலை. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி இயங்கும். அது அப்படி மூக்கில் விரல வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியும். இந்த இயக்கத்தில் தான் மனிதர்களை தான் கிரகங்கள் ஆளுமை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ சனிக்கிழமை வச்சுக்கோ, சனி கிரகம் தான் பொதுவாகவே எல்லாருக்கும் கெடுதலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 7.5 சனி வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சனிக்கிழமையில் சனி ஓரை வரும்போது வலது நாடியில் இயங்கக்கூடிய மூச்சை இடது நாடிக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. அப்போ மாற்றும்போது கெடுதல் செய்யக்கூடிய சனி
நன்மையை செய்யும்படியாக இயங்குகிறது. அப்போ சனிக்கு மட்டும்தான் அப்படின்னா, எந்த கிரகமெல்லாம் யாருக்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடியதோ அந்த கிரகத்தின் ஓரையில், இப்போ நான் சொன்ன பாருங்க, 6 1 8 3 இந்த ரேஷியோவில் தான் வரும். அதுக்கு அடுத்தபடியாக அப்படி வரும். ஏன்னா முழுமையாக சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது, அதனால் சனிக்கு மட்டும் சொல்கிறேன். அந்த நேரத்தில் இந்த ஓரையை, இந்த மூச்சு காற்றை மாற்றி அமைத்தால் சனியினுடைய பாதிப்பிலிருந்து நம்மளை காத்துக்க முடியும். அப்போ எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா, 4 வகையில் நாடியை மாற்றுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ படுத்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, சனி ஓரை வலது நாடியில் ஓடும். அப்போ இந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா வலதுபுறமாக திரும்பி படுத்தால் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக மூச்சு இடது நாடியில் ஓட ஆரம்பிச்சிடும். இதை படுத்துட்டு இருக்கும்போது செய்யலாம். அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கோம், பிரயாணங்களில் இருக்கோம், இதை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த முனிவர்கள்லாம் ஒரு தண்டம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா? ஒரு டீ மாதிரி இருக்கும், அதில் சின்ன பள்ளம் இருக்கும், ஒரு குச்சி இருக்கும். அது பேரே யோக தண்டம்னு பேர். அந்த யோக தண்டத்தை நடக்கும்போது பார்த்துருக்கலாம், அப்படி வச்சு நடப்பாங்க. இந்த இடத்துல உடம்பில் அதீதமான நரம்புகள், நாடி மாற்றக்கூடிய நரம்பு இங்கே இருக்குது. அப்போ நாம் எங்கே போனாலும் யோக தண்டம் எடுத்து போக முடியாது. ஒரு டவல் அப்படியே சுருட்டி இங்கே வச்சுக்கலாம், அல்லது கையை அப்படி மடக்கி இங்கே வச்சுக்கலாம். முன்னாடிலாம் வெத்தலை பொட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கிட்டோன்னா இந்த சனி ஓரையில் மாற்றி அமைக்கப்படும் போது சுபநாடியாக ஓடி சனி பாதிப்பை தராது அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுதான் சித்தர்கள் சொன்ன முறை. இப்போ இந்த நாடிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சூரியகலை, சந்திரகலை. சூரியனா வலது பக்கம் ஓடுறது, வலதுல என்னென்ன ஓடும் அப்படின்னாக்க செவ்வாய், சனி, சூரியன். இடது நாடியில் சந்திரன், புதன், சுக்கிரன். இப்போ 6 கிரகம் இருக்கா. இந்த குரு மட்டும் வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சுபநாடியாகவும், தேய்பிறையில் இந்த பக்கம் வலதுல சூரியகலையிலே ஓடும். அப்போ குரு தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு பாவியாக தான் செயல்படும். இதை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி மாற்றி அமைக்கும் போது இப்போ 2 மெத்தட் ஆச்சா. ஒன்று திரும்பி படுத்துக்கிறது. இப்போ உடல் அதிக உஷ்ணமாக இருக்குது, உணர்றீங்க, ஃபீவர் இருக்க மாதிரி. அப்போ என்ன அர்த்தம், உங்களோட மூச்சு காற்று வலது நாடியில் ஓடும். வலதுபுறமாக திரும்பி கொஞ்ச நேரம் படுங்க. 5 நிமிஷத்துக்குள்ள நாடி மாறி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார உடல் குளிர்ச்சி ஆயிரும். அதே மாதிரி யோக தண்டம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ சாப்பிட்ட உடனே படுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஜீரண வெப்பம் தேவை. அப்போ போய் இடத்துல படுத்தீங்கன்னு வச்சுங்க, நாடி ஓடிட்டு இருக்குது, வலது நாடி ஓட ஆரம்பிச்சு உடல் வெப்பமாகி ஜீரணம் சீக்கிரம் ஆகும். இப்போ ஜன்னி பிடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ வலது பக்கம் படுத்தோம்னா இந்த பக்கம் ஏற்கனவே குளிர்ச்சி நாடி ஓடும். அப்போ அவங்க இடது பக்கத்தில் தான் படுக்கணும். இப்படி தான் நம்ம சித்தர்கள் தங்களை மாற்றிக்கிட்டாங்க. அப்போ இந்த பயிற்சிக்கு வாசி யோகம்னு சொல்லுவாங்க. வாசி யோகம் என்றால் சிவயோகம், சிவலோகத்தை அடைவதற்கு, அதாவது சிவன் பாதம் அந்த வரைக்கும் போகிறதுக்கு இந்த மூச்சுக்கலை தான் வாசி யோகம்னு சொன்னாங்க. சரக்கலை அப்படிம்பாங்க. சரம் படித்தவிடம் சருகாதே. தனக்கு தேவையானது ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறாங்க, எதிர்த்தாப்புல இருக்கவருக்கு என்ன நாடி ஓடுதுன்னு சொல்லி அவங்க அங்கே அசைவுகளை வச்சு கண்டுபிடிச்சி தன்னோட நாடியை மாற்றிக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி இது மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ சனியோட ஓரையை நம்ம மாற்றிக்க முடியுமா? ஒருத்தருக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்குது, கெடுதல் செய்யுது, சுக்கிரனோட நாடியை மாற்ற முடியுமா? சூரிய நாடி கெடுதல் செய்கிற மாதிரி இருக்குது, மாற்ற முடியுமா? அந்த மாதிரிலாம் செய்யலாம். இதுக்கப்புறம் இந்த நாடி பஞ்சபூத தன்மையில் இயங்கும். அதாவது நிலம் அப்படின்ற பிருத்திவி அப்படின்ற ஓடும்போது நீண்ட நாளுக்கு செயல்படக்கூடிய ஒரு விஷயத்த அந்த காற்று, அதாவது 12 அங்குல சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் பஞ்சபூதத்தில் 12 அங்குல சுவாசம் அதோட நீளம் அப்படின்னு சொல்றாங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நீண்ட நாளுக்கு நிலைத்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது,
இந்த நாடியில் செய்யணும் அப்படின்றாங்க. அது மாதிரி அப்போ 16 அங்குலம் நீர் அந்த பஞ்சபூதம் இயங்கும் போது அந்த மூச்சு காத்தினுடைய நீளம் 16 அங்குலம். இது உறவு முறைகளை பேணுவதற்கும் நல்ல முடிவை எடுப்பதற்கும் சமாதான உடன்படிக்கை பேசுறதுக்கும் இது போல இதுக்கு பேர் வந்து தேவ சுவாசம் அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினா இப்படிதான் சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கும் இந்த நீர் சுவாசத்தை அந்த வேலையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக நெருப்பு, இது 4 அங்குலம், ரொம்ப குறைவாக தான் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தேயு சுவாசம் சொல்றாங்க. நெருப்பு அனைத்தையும் எரித்து விடும், சுட்டரிக்கும் இல்லைங்களா? இது வெப்பமாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிகமாக பசி எடுக்கும். கடின வேலைகளை செய்யவும், சவால்களை சமாளிக்கவும், எதிர்ப்புகளை முறியடிக்கவும் இந்த உரை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த நேரத்தில் சூரிய, அதாவது இந்த நெருப்பு பஞ்சபூதத்தோட சுவாசம் இருக்கும்போது சொந்தக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது. கணவன்கள்ட்ட பேசினா சண்டை சச்சரவு வந்து குடும்பங்கள் பிரிஞ்சிடும், உறவு பாதிக்கப்படும், வாக்குவாதம், உறவில் விரிசல், பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக வாயு, 8 அங்குலம் காற்று. காற்று வந்து விரைவாக அனைத்து இடங்களுக்கும் பரவும். இந்த நேரத்தில் விரைவான செயல்களை முடிப்பது. இந்த பழைய படம்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்குள்ளார ஓடி போய் அந்த காரியத்தை அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளார காடோ நிறைய படம் பார்த்துருப்போம். அப்படி திரும்புறதுக்குள்ள அந்த காரியத்தை செய்வாங்க. அந்த மாதிரி காரியங்களை இந்த வாயு விரைவான செயலை முடிப்பதற்கும் பயணங்களை தொடர்வதற்கும் இது நல்லா இருக்கும்ன்றாங்க. அடுத்ததா ஆகாயம், இது எண்ணம். மனிதர்களுடைய இந்த சுவாசம் இருக்கும்போது மனசு ரொம்ப லேசா, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாக, எந்த வன்மமும் இல்லாம, எந்த கோபமும் இல்லாம அந்த மாதிரி இருக்கும். வேகம் செல்லாமலும் மெதுவாகவும் செல்லாமலும் ஒருவித ஆனந்த நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மாவை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவும், ஆன்மீகத்தை உணரவும், பிரபஞ்சத்தை அணுகவும், அந்த பிரபஞ்சத்தை பற்றி உணர்ந்துக்கிறதுக்கும் இதைத்தான் அதிகமாக சித்தர்கள் வந்து யோகிகளும் ஞானிகளும் தேர்ந்தெடுப்பாங்க. புது விஷயங்கள் தன்னால் தெரியும். நிறைய பிரச்சனை வருது, கோவம் படபடப்பாக இருப்போம், முடிவெடுக்க முடியாது. ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இந்த மூச்சு காற்ற இந்த அங்குலத்துக்கு குறைச்சிக்கிட்டோம்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல முடிவுகள் எட்டும் அப்படின்றாங்க. புது விதமான பிரபஞ்ச சக்திகளை உணர்வதற்கும் இயக்கங்களை உணர்வதற்கு போன்றவை இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு எப்படி சொல்லித்தரது, இந்த நேரத்தில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு தியான நிலை, தன்னை உணரும் நிலை, தன்னை கடவுளாக உயர்த்தும் நிலை. இந்த மூச்சு காற்றை வச்சுக்கிட்டு அந்த கிரகத்தை எப்படி நம்மை ஆட்கொள்வது? அட்டமா சித்துகள்ன்றாங்க இல்லைங்களா, சப்த கண்ணிம்பாங்க. பூமியோடு சேர்த்து சித்துன்னா சக்தி. இந்த கிரகங்களை நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது? இதான் சித்தர்கள் சொன்னது. 7 கிரகம் தான் இருக்குது, 8ஆவதா இருக்கிறது பூமி. அதான் அட்டமா சித்துகள்பாங்க. அப்போ அதெல்லாம் ஏதோ மாய மந்திரம்லாம் கிடையாது. இந்த கிரகத்தை எப்படி நமக்கு செயல்பட வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி பரிகாரத்தை எளிமையாக செய்ய முடியும். 2 தானே சொன்னேன். இந்த மூச்சை மாற்றுறதுக்கு 4 விதத்தில் 2 சொன்னேன். ஒன்று வந்துட்டு திரும்பி படுத்துக்கிறது, இன்னொன்று வந்து யோக தண்டம், 3ஆவது வந்து ஒரு விரலை வச்சு இப்படி அடைச்சிக்கலாம், இது செஞ்சுக்கலாம். அல்லது ஒரு பஞ்சை சுருட்டி மூக்கில் வச்சுக்கலாம், இது 3ஆவது முறை. 4ஆவது வந்து நம்மளுடைய எண்ண குவியலை திருப்புறது. இப்படி நம்மளோட சிந்தனையை இந்த பக்கமே வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மூக்கிலே வச்சுட்டோம்னா இது அழுத்தம் கொடுத்து இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். இங்கே சிந்தனை வச்சோம்னா இந்த இரத்த நாளங்கள் சுருங்கி இந்த இரத்த நாளங்களை விரிய வச்சு இதில் ஓப்பன் ஆகி இயங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேசணும் வந்தது, அதுக்கு வாய்ப்பு குறைவாக போச்சு. அடுத்த மேடையில் மிக சிறப்பாக சொல்லலாம். நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், நேரம் போதலை. வாய்ப்பு கொடுத்ததற்கும் அமைதியாக கேட்டு பொறுமையாக கேட்டு கவனித்து கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
திருச்சியிலிருந்து வருகை புரிந்த அறிவுலகன் ஐயா அவங்க ஆன்மீகத்திலும் சரி ஜோதிட கிரகங்களும் சரி விளக்கமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. நம்ம டீமில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையில் அவரும் ஒரு நிறுவனர். அப்படி நிறுவனருங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவர் உறுப்பினராக பயணிச்சிட்டு இருக்காங்க. ஐயாவை எந்த கருத்து நடந்தாலும் அழைப்பேன். தவறாமல் எல்லா கருத்தரங்கத்திலையும் கலந்து கொண்டு சிறப்பித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு பொன்னாடை பார்த்த எழிலரசன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது பள்ளிவேல் ஐயா சேலத்தை சேர்ந்த ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம். கேரளாவிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கண்ணன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம்.